நமஸ்காரம். நான் உங்கள் வித்யாபாரதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பேசுகிறேன். நிறைய பேர் கூப்பிட்டு நாளைக்கு கிரகணம் உண்டா என்ற காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியதான காரியம் எது கேட்டிருந்தா, கண்டிப்பாக வருஷத்துக்கு 4 கிரகணம் நடக்கும். அது அஸ்ட்ரானமி. கண்டிப்பாக 4 கிரகணம் நடந்தே ஆக வேண்டும். இருப்பினும் கிரகணம் என்பது எப்படி நம்ம அனுஷ்டானம் பண்ணுகிறோமோ அதை பொறுத்து தான். எப்படி என்று கேட்டோம்னா, ஒரு கும்பாபிஷேகம் என்று சொல்லும் பொழுது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும். அவங்க அந்த புனித நீரை நம்ம மேலே தவிப்பாங்க. அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் கிரகணம் திருஷ்டி கோச்சரமாக இருந்தால் மட்டும்தான் அதை நமக்கு ஆச்சரிக்க வேண்டும் என்று வராகமிகிர ஆச்சாரியர் தன் பிருகத் ஜாதகம், பிருகத் சம்ஹிதை, ஹோரா சாஸ்திரம் போன்ற பல புத்தகங்களில் எடுத்து கூறியிருக்கார். அதில் மோஷன் ஆஃப் சன் என்று சொல்லக்கூடியதான சூரியனின் மாற்றங்கள், விஷயங்கள், சூரியனை பற்றியுள்ள விஷயங்களை பேசும்போது 3வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகமாக எடுத்து கூறுகிறார். நமக்கு கண்ணில் திருஷ்டி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஆச்சரிக்க வேண்டும். எனவே சுவாதி நட்சத்திரத்தில் பிடிப்பதால் திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே போன்று சுவாதியின் பக்கத்தில் இருக்கக்கூடியதான சித்திரை, விசாகம் நட்சத்திரம் போன்ற 5 நட்சத்திரக்காரங்கள் இந்த கிரகணம் அனுபவிக்க யோகங்கள் உள்ளது என்பதனால் எங்கெங்கே இந்த கிரகணம் தெரிகிறதோ அந்த ஊருக்காரங்க இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் கிரகண பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இது சூரிய கிரகணம் என்பதால் பகலில் தான் பிடிக்கிறது. எப்போ பிடித்தாலும் சரி 6:25 மணிக்கு முடிவு வருகிறது மாலை. எனவே அதன் பிறகு தர்ப்பணமா இல்லை என்னென்ன சாந்திகள் என்பதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பண்ணலாம். அந்த கிரகண நேரத்தில் உணவு உட்கொள்ளுவது தவிர்க்கத்தக்கது என்று சான்று. இந்த கிரகணத்தை ஆச்சரிக்கிறவர்கள் யோசோ வஜ்ரதரோ தேவः ஆதித்யானாம் பிரபுர்மதः சஹஸ்ரநயனஸ்சேந்திரः கிரகபீடாம் வியவோகது என்கின்றதான கிரகண ஸ்லோகத்தை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு குளியல் போட வேண்டியது. அதன் பிறகு கிரகண திவ்யம் சொல்லக்கூடியதான கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து, வெற்றிலைப்பாக்கு, தாம்பூலங்களுடன் அந்தணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். எங்கு இது அனுபவ வேத்தியமாக இருக்கின்றதோ அவர்கள் மட்டும் இதை செய்தால் போதுமானது. இது உங்கள் அறிவிற்காக சொல்லுகின்றேன். வணக்கம். ரா